வணக்கம். இன்று வெகாமை அதிகாரத்தின் 7வது குறளை நாம் காண இருக்கிறோம். பிறர் பொருளை கவர்வது என்பது மிகவும் இழிவான செயல் என்று வள்ளுவ பெருந்தகை நமக்கு உணர்த்தி வருகிறார். ஆக எப்பொழுதுமே மற்றவர்களுடைய பொருளுக்காக நாம் ஆசைப்படக்கூடாது. அது எவ்வளவு உயரிய பொருளாக இருந்தாலும் சரி, அந்த பொருள் போல நாம் பெறுவதற்கு நம்மைத்தான் உயர்த்தி கொள்ள வேண்டுமே தவிர அவருடைய பொருளை ஒருபொழுதும் கவர்ந்து செல்ல நினைக்கவே கூடாது என்று வள்ளுவ பெருந்தகை நமக்கு உரைக்கின்றார். இப்போ அந்த குறளை நாம் பார்க்கலாம். வேண்டற்க வெக்கியாம் ஆக்கம் விளைவ இன்மாண்டற்கரிதாம் பயன். வேண்டற்க வெக்கி ஆமாக்கம் விளைவ இன்மாண்டற்கரிதாம் பயன். என்ன பொருளை இதற்கு அவர் சொல்ல வராரு அப்படின்னு பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி பிறர் பொருளை அல்லது செல்வத்தை நாம் கவர்ந்து கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே நமக்கு முதல்ல வரக்கூடாது. அதை விரும்பவும் கூடாது. அப்படி நாம் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய அந்த செல்வம் நமக்கு ஏதாவது சிறப்புகளை செய்யுமா என்றால் ஒரு நாளும் இல்லை. ஒரு பொழுதும் எந்த ஒரு நன்மையும் அதனால் நமக்கு கிடைக்கப் போவதில்லை, கிடைக்கவே கிடைக்காது. அதனையே இந்த குறளில் அவர் சொல்லுகிறார். வேண்டற்க வெகி ஆம் ஆக்கம். அடுத்தவனுடைய பொருளை நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயே முட்டாள், அதனால் உனக்கு ஏதாவது செல்வம் பெருகி நீ பெரிய ஆளாக ஆயிடுவியான்னு நினச்சா ஒரு புண்ணாக்கும் கிடையாது. உன்னால் தலையே தூக்க முடியாது. அடுத்தவனுடைய பொருளை நீ கவர்ந்தானால் என்ன நடக்கும்? உன் தலையில் மட்டும் ஒரு அடி விழும். நீ தலை தூக்கவே முடியாது. இதால் என்னாவது நன்மை கிடைக்கும். அப்பா நம்ம இதெல்லாம் ஏமாற்றி பிடுங்கிக்கிட்டோம்ல அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டே நீ வந்து சேர்றதுக்குள்ளே மண்டையில் சரியான அடி உண்டும். அதுதான் உண்மையும் கூட. அதனால் எந்த ஒரு நன்மையும் கிடைக்கப் போவது கிடையாது. மற்றவருடைய பொருளை நாம் கவர்ந்து கொண்டு ஆஹா இதெல்லாம் என்கிட்ட நான் வாங்கிட்டேன், அவங்ககிட்டேருந்து பிடுங்கி எடுத்துக்கிட்டேன், இதனால் எனக்கு மிகுந்த சிறப்புகள் கிடைக்கும் என்று நாம் பெருமையோடு வந்தால் என்ன இருக்காது? ஒன்றுமே கிடைக்காது. எந்த ஒரு பயனுமே நமக்கு அதனால் கிடைக்காது. அதனால் எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது, கேடு மட்டுமே விளையும் என்று இந்த குறள் நமக்கு எடுத்துரைக்கின்றது. நாளை பிறிதொரு குறளில் நாம் சந்திக்கலாம். நன்றி.